ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட காவேரியும் அவங்களோட அக்காவும் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி வீட்டு வாசலில். என்னவா இருக்கும்? ஒரு வேளை தனக்கு கொடுக்க வேண்டிய காசை கேட்டு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல கங்கா. ஆனால் காவேரி மேலே ரொம்பவே பாசம் இருக்குது கங்காவுக்கு. அவங்க 3 பேரும் நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி எழுந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு, ஐயோ பசுபதி வந்தானா, அவன் எதுக்கு அங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அவங்க புருஷன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்ட உடனே கோவமும் வந்துருச்சு. படுத்துட்டாங்க டக்குன்ட்டு. பாசமும் இருக்குது, அதே டைம் அவங்க பண்ண கோவமும் இருக்குது. சீக்கிரமாகவே கங்காவும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக காவேரியோட அம்மாவோட மனசு மாறிடுச்சு. சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட கேட்ட டவுட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த நேம் போர்டெலாம் கூட ஃபோட்டோ வீடியோலாம் வருமா அப்படின்னு சொல்லி, இந்த நடுராத்திரில் இந்த டவுட் உனக்கு அவசியம் தானா அப்படின்ட்டு அதுலேயும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டது, அவங்களோட ஃபன்னான அந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு விஜயோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அவ்வளோ வயசாக ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காவேரியோட கொஸ்டின்ஸ் அந்த கேட்ட விதம் எல்லாமே அழகாக கேட்டிருந்தாங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னாலும் விஜய்க்கு வந்து காவேரி மேலே ஒரு புரிதல் இருக்குது. அவங்க கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு தூக்கம் வருதுன்னு திரும்பி படுத்துட்டாலும் எனக்கு 28 தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொன்னதெல்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதே போல் மறுநாள் காலையில் விஜயோட சொல்ல வந்திருக்கிறது, நாளைக்கு எபிசோடு இன்னுமே சூப்பராக இருக்கும், இதை பற்றி இனிமேல் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக ரூல்ஸ் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். வீட்டில் சுகர் இருக்குப்பா அதில் டீயில் அப்படின்ன உடனே, உங்களுக்கு சுகர் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி, டயட்டுமா டயட்டு சாரி அப்படின்றதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் தான் ரொம்பவே யூனிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. காவேரியோட இந்த இடக்கமடக்கான கேள்விகள்லாம் விஜயோட எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. உங்களோட கருத்து என்ன இன்றைக்கி எபிசோட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.